நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா? அதாவது தப்புன்னு நல்லாவே தெரியும், ஆனா ஏதோ ஒரு சக்தி நம்மள அந்த தப்ப செய்ய வைக்குது. அது ஏன்? அந்த கேள்விக்கான பதிலையும், அதிலிருந்து முழுசா விடுபட்டு உண்மையான ஒரு ஆனந்தத்தை, ஒரு அமைதியை எப்படி அடையறதுங்கிற வழியையும் தான் தெய்வத்தின் குரல் போதனைகள் அடிப்படையில நாம இப்ப பார்க்க போறோம். இந்த தேடலோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு தெரியுமா? மகாபாரத போர்க்களம். அங்க அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்கறான். கிருஷ்ணா, பாவம் செய்யணும்னு யாருமே விரும்புறதில்ல. ஆனாலும் ஏதோ ஒண்ணு நம்மள வலுக்கட்டாயமா அந்த பாவத்துல தள்ளுதே, அது என்ன? பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் மனிதனோட மன போராட்டத்தையே மொத்தமா படம் பிடிச்சு காட்டுது. யோசிச்சு பாருங்க, அர்ஜுனன் கேட்ட அந்த கேள்வி அவனுக்கு மட்டும் இல்ல, அது நமக்கும் தான். காலங்காலமா மனுஷங்கள குழப்பத்துல ஆழ்த்திக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. சரி எது, தப்பு எதுன்னு நமக்கு தெரிஞ்சும் ஏன் நம்ம மனசுக்கு எதிரா நாம செயல்படுறோம்? வாங்க, இதுக்கான விடைய இப்ப நாம தேட ஆரம்பிக்கலாம். பகவான் கொடுக்கிற பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா அவ்வளோ ஆழமானது. ஒரே ஒரு வார்த்தை தான். அது ஆசை. ஆமாங்க, இந்த ஆசைங்கிற ஒரு சக்தி தான் சரி தப்பு எல்லாத்தையும் நம்மள மறக்க வச்சு நம்மள ஒரு முள் பாதையில இழுத்துட்டு போகுது. சரி, ஆசைதான் சொல்லிட்டோம். ஆனா இந்த ஆசை ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? ஏன்னா அது ஒரு பொறி. அதுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கு. ரெண்டு பக்கமும் ஆபத்து தான். அதிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. வாங்க, அந்த பொறி எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஆசை இருக்கே, இது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. இப்போ நாம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? சந்தோஷமா? இல்ல, அது உடனே பேராசையா மாறிடும். இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு மனசு அலையும். சரி, ஒருவேளை நாம ஆசைப்பட்டது கிடைக்கலனா, அப்போ அது கோபமா வெடிக்கும். ஆக, ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சாலும் பிரச்சனை, கிடைக்கலனாலும் பிரச்சனை. கடைசியில நாம சிக்கிக்கிறது ஒண்ணு, பேராசையில இல்லன்னா கோபத்துல. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஆசையால வர்ற செயல்பாடு தான் பிரச்சனைன்னா, ஒருவேளை நாம எந்த வேலையுமே செய்யாம சும்மா இருந்துட்டா என்ன? செயலற்ற நிலை ஒரு தீர்வா இருக்குமா? யோசிக்க வேண்டிய கேள்விதான். நிச்சயமா கிடையாது. செயலற்று இருக்கிறது ஒரு தீர்வே கிடையாது. ஏன் தெரியுமா? நம்மளோட இயல்பே நம்மள அப்படி இருக்க விடாது. தாய்மானவர் சுவாமிகள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிதன்னு. நம்ம உடம்ப வேணா சும்மா உட்கார வைக்கலாம், ஆனா மனசு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தானே இருக்கும். அதனால இது சரியான வழி இல்ல. அப்போ உண்மையான தீர்வு என்னதான்? சும்மா இருக்கிறது இல்ல, ஆனா நாம செய்யற செயல்களோட நோக்கத்தை மாத்துறது. ஆமாங்க, இதுதான் இந்த முழு விஷயத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை. நம்ம சுயநலத்துக்காக செய்யறத நிறுத்திட்டு ஒரு உயர்வான நோக்கத்துக்காக நம்ம செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறது தான் உண்மையான பாதை. அப்போ நாம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நாம செய்யற வேலைய நிறுத்தவே தேவையில்லை. ஆனா அதை எதுக்காக செய்யறோங்கிற அந்த எண்ணத்தை, அந்த நோக்கத்தை மாத்தணும். இது எனக்கு என் சுயநலத்துக்குன்னு செய்யறதுக்கு பதிலா, இது உலக நன்மைக்காக லோகோபகாரமா செய்யறேன், என் ஆன்மாவோட உயர்வுக்காக செய்யறேன்னு நம்ம மனநிலைய மாத்திக்கிட்டா போதும். அப்படி செய்யும்போது பாருங்க, ஆசை தானாவே குறையும், பாவம் விலகி போகும், புண்ணியம் வந்து சேரும். இப்போ நாம ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஐடியாவுக்கு வரோம். அதாவது, நாம பாவம் செய்யறதுக்கு எந்தெந்த கருவிகளை பயன்படுத்துறோமோ அதே கருவிகளை வச்சு புண்ணியத்தையும் சம்பாதிக்க முடியும். இதுதான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம பாவம் செய்ய எதையெல்லாம் பயன்படுத்துறோம்? நம்ம உடம்பு, நம்ம பேச்சு, அதாவது வாக்கு, நம்ம மனசு, அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற செல்வம், அதாவது தனம். இந்த 4 விஷயங்களால தான் பாவமே நடக்குது. இப்போ இதே நாளையும் புண்ணியம் செய்யறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த மாற்றத்தை எப்படி செய்யறது? முதல்ல நம்ம உடம்பு. அதால எப்படி புண்ணியம் சேர்க்கறது? மத்தவங்களுக்கு சேவை செய்யலாம், கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணலாம். அடுத்து நம்ம மனசு. தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் செஞ்சா கூட போதும், மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாயிடும். மூணாவதா நம்ம செல்வம், அதாவது தனம். நம்ம கிட்ட இருக்கிறதுல இருந்து கொஞ்சத்தை தர்ம காரியங்களுக்கு கொடுக்கலாம். கடைசியா நம்ம வாக்கு, நம்ம பேச்சு. இறைவனோட நாமத்தை உச்சரிக்கலாம், மத்தவங்க மனசு நோக்காம அன்பா பேசலாம். பாத்தீங்களா, நம்ம கிட்ட இருக்கிறதையே நல்ல வழியில திருப்புறது எவ்வளவு சுலபம். சரி, இப்ப நாம நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சவாலே இருக்கு. அதுதான் வாசனை. நம்மளோட ஆழமா வேரூனி போன பழக்க வழக்கங்கள். இந்த பழக்கத்தோட பிடியில இருந்து நாம எப்படி வெளியே வர்றது? வாசனைன்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒரு பழக்கத்தோட தடம் மாதிரி தாங்க. இப்போ ஒரு புல்வெளியில ஒரு தடவை நடந்தா ஒரு பாதை உருவாக்கும் இல்லையா? அதே மாதிரி நாம ஒரு தப்பு செஞ்சா நம்ம மனசுல ஒரு தடம், ஒரு பாவ வாசனை உருவாகிடும். அப்புறம் அதே தப்ப மறுபடியும் செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளோட இலக்கு என்னன்னா, இதை விட வலிமையான ஒரு நல்ல தடத்தை உருவாக்குறது. தொடர்ந்து நல்லது செஞ்சு செஞ்சு ஒரு புண்ணிய வாசனையை வளர்த்துக்கணும். இத ஒரு தராசு மாதிரி யோசிச்சு பாருங்க.
ஒரு தட்டுல நம்மளோட பாவ வாசனைகளோட மொத்த எடை இருக்கு. இப்போ நாம நல்லது செய்ய ஆரம்பிக்கும்போது இன்னொரு தட்டுல புண்ணிய வாசனைகளோட எடை கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போகும். நாம தொடர்ந்து நல்லது செய்ய செய்ய அந்த புண்ணிய தட்டு கீழே இறங்கி பாவத்தட்டு மேல போயிடும். ஒரு கட்டத்துல நல்லது செய்யறது தான் நமக்கு ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடும். இந்த ஆன்மீக பயணத்துல போகும்போது சில சமயம் நமக்கு சோர்வு வரலாம். ஐயோ, நம்மால முடியுமான்னு ஒரு பயம் வரலாம். அப்படி தோணினா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க. நம்மளை விட பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்கெல்லாம் மகா ஞானிகளாவும் பக்தர்களாவும் மாறியிருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா நாம பாவியா இருக்கிறதால தான் ஈஸ்வரனுக்கு பதித பாவனன், அதாவது பாவிகளே ரட்சிப்பவன் ஒரு பட்டமே கிடைக்குது. அந்த பெருமையை நாம தானே அவருக்கு கொடுக்கறோம். சரி, இப்போ நாம இந்த பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்ளோ நேரம் நாம பேசின எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிற அந்த இறுதி வாக்குறுதி. இது பரம்பொருளே நமக்கு கொடுக்கிற ஒரு மாறாத உத்தரவாதம். அதை கேட்போமா? இதோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கொடுக்கிற அந்த அசைக்க முடியாத வாக்குறுதி. சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சூச்ச. அதாவது, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், பயப்படாதே. இந்த ஒரு வார்த்தை போதும் நம்ம மனசுல இருக்கிற எல்லா பயமும் பறந்து போக. அப்போ இந்த நீண்ட பயணத்தோட கடைசி இலக்கு என்ன? அது நிரந்தரமான ஆனந்தம். நம்ம புலன்கள் மூலமா கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம்தான் இருக்கும். ஆனா பரமாத்மாவோட ஒன்னா சேர்றது தான் உண்மையான, என்னைக்கும் நிலைச்சிருக்கிற பேரின்பம். இந்த சம்சார கடல்ல இருந்து நம்மள விடுவிச்சு பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எல்லா மதத்தோட நோக்கமும். இந்த தற்காலிக சுகங்களை தாண்டி அந்த நிரந்தரமான ஆனந்தத்தை நோக்கி பயணிக்க நாம எல்லாரும் தயாரா?